Dear students, today I am going to new topic application of matrices, consistency of system of linear equation by rank method. நம்ம rank method நல்லா கிளியரன்ஸாக நம்ம கற்றுக்கிட்டு இருந்தால் இந்த எக்ஸசைஸ் 2 எக்ஸசைஸும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை ரேங்க் மெத்தட் ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. ருச்-கேப்லி தியரம் இது பேர். A system of linear equation written in the matrix form of Ax equal to B is a consistent if only if the rank of the coefficient matrix is equal to the rank of the augmented matrix, that is rho equal to rho of A, B. இது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சம்மு பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 மாடல் இருக்குது. இதில் ரேங்க் 3 வந்தால் எப்படி போடணும், ரேங்க் 2 வந்தால் எப்படி போடணும், ரேங்க் 1 வந்தால் எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஒரு 3 மெத்தட் இருக்குது. இந்த 3 மெத்தடை நீங்கள் ரொம்ப லேர்ன் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸசைஸ் 1.2லேருந்தே நம்ம ரேங்க் மெத்தடை பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ரேங்க் மெத்தடு நமக்கு எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த 2 எக்ஸசைஸை நமக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த பேராகிராஃப் பாருங்கள். ஸோ த கிவன் சிஸ்டம் ஈக்குவேஷன் ஆஃப் கன்சிடென்ட், அதாவது பை ருச்-கேப்லி தியரம் வி ஹாவ் த ஃபாலோயிங் ரூல். என்ன ரூல் இருக்குது பாருங்கள். இஃப் தேர் ஆர் n unknowns if in the system of equation and rho of a b equal to n, அதாவது பார்த்தீங்கன்னா rho of aவும் 3 வந்துடுச்சு, rho of a bயும் 3 வந்துடுச்சு, equal to 3. ஓகேங்களா. தென் த சிஸ்டம் ஆஃப் ax equal to b is considered and has அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ்னால் has a unique solutions. என்ன சொல்யூஷனு, யூனிக் சொல்யூஷன்ஸு. சப்போஸ் பார்த்திங்கன்னா 3 இருந்தால் மட்டும்தான் நமக்கு யூனிக் சொல்யூஷன்ஸு. என்ன சொல்யூஷன்ஸு, யூனிக் சொல்யூஷன்ஸு. ஓகே, இப்போ நம்ம சம பார்க்கல நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தெர் ஆர் n unknowns in the system ax equal to b and rho of a equal to rho of a, b equal to n minus k, k not equal to 0, then the system k consider and has finitely many solutions. அதாவது ரேங்க் 2 வந்துடுச்சு ரோ ஆஃப் ஏ. ஓகேவா. அப்போ 2 less than 3 இது மாதிரி இருந்துச்சுன்னா ரேங்க்கு, அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபினைட் ஹஸ் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா, அதுக்கு இன்ஃபினைட் மெனி சொல்யூஷன்ஸ். ஓகே, ஃபார்ம் ஏ கே parameter family. In particular, if there are 3 unknowns in the system of equations and rho of a equal to rho of a, b equal to 2. அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. 2 வந்துச்சுன்னா நமக்கு இந்த சிஸ்டம் ஹஸ் infinite many solutions and their solutions form of a one parameter family in the same manner if there are 3 unknowns in the system of equations and rho of a equal to rho of a, b equal to 1. 1 இருந்தாலும் ரேங்க் has infinite many solutions and these solutions form a 2 parameter family. இது ரேங்க் 1 வந்துச்சுன்னா 1 parameter family 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. ரேங்க் 2 வந்துச்சுன்னா நமக்கு 1 parameter family, இதே 1 வந்துச்சுன்னா 2 parameter family, அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் if rho of a rho of a, b பார்த்திங்கன்னா அதாவது rho of a ரேங்க் 2வும் rho of a, b ரேங்க் 3 வருது வச்சுங்களா. அப்போ ஈக்குவலாக வரல அப்படின்னா தென் சிஸ்டம் ஹஸ் பார்த்தீங்கன்னா இன்கன்சிடென்ட். அந்த வேர்டிங்கை பாருங்கள், இன்கன்சிடென்ட் அண்ட் ஹஸ் நோ சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா. அப்போ 3 வந்துச்சுன்னா நமக்கு ஹஸ் யூனிக் சொல்யூஷன்ஸு, கன்சிடென்ட் அண்ட் ஹஸ் யூனிக் சொல்யூஷன்ஸு. அதே மாதிரி ரேங்க் 2 ரோ ஆஃப் ஏ 2 வருது, இங்கேயும் 2 வருதுன்னா நமக்கு அண்ட் ஹஸ் இட் ஹஸ் மெனி சொல்யூஷன்ஸு, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். 1 வந்தாலும் நமக்கு என்ன சொல்யூஷன்ஸு, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸு. 2 வந்துச்சுன்னா 1 parameter family, 1 வந்துச்சுன்னா 2 parameter family. ரேங்க் ரோ ஆஃப் ஏ 2, ரோ ஆஃப் ஏ, b 3 வந்துச்சுன்னா அண்ட் ஹஸ் இன்கன்சிடென்ட் அண்ட் ஹஸ் நோ சொல்யூஷன்ஸு. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ஒரு இதாக கூட எழுதி வச்சுக்கிங்க. இப்போ நம்ம சம்ம சால்வ் பண்ணலாம். Okay, listen. Consider the consistency of the system of linear equation by rank method தான் நம்ம பார்க்குறோம். Exercise 1.6. ஓகே, டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி. இது மாதிரி கன்சிஸ்டன்சின்னு வேர்டு வந்தாவே நம்ம ரேங்க் மெத்தடில் தான் பண்ணணும். அண்ட் பாசிபிள் சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஈக்குவேஷன் பை ரேங்க் மெத்தடு. ரேங்க் மெத்தடு கன்சிஸ்டன்சி வேர்டு இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு ஹோமோஜினியஸ் மெத்தடு இருக்கும், அதுக்கடுத்து கிராமர் ரூல் மெத்தடு இருக்கும். எல்லாமே கொஸ்டின் ஒரே மாதிரியாக இருக்கும்.
ஓகேவா? அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கொஸ்டினை. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 = 2, 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 = 7, 4x மைனஸ் ஒய் ப்ளஸ் z = 4. அப்போ 1 மைனஸ் 1 2, நெக்ஸ்ட் 2 1 4, நெக்ஸ்ட் வந்து 4 minus 1 1, xy z 2 7 4. நம்ம எப்பயுமே எழுதுகிற மாதிரி எழுதிக்கணும். ax = b, இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் a, b. இதுக்கெலாம் வந்து 1 மார்க் உங்களுக்கு உண்டு, ஸ்டெப் மார்க்கு. அதனால தான் சொல்கிறேன். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் என்னது, இது ஃபுல்லாக ரோ ஆஃப் ஏமா, இது வரைக்கும் வந்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏ. இது வந்து பியை சேர்த்துக்கிறோம், அதனால் ரோ ஆஃப் ஏ, பி. சொல்கிறது புரியுதுங்களா? இது வரைக்கும் நமக்கு ரோ ஆஃப் ஏ மட்டும். இது பி சேர்த்துக்கிற ரோ ஆஃப் ஏ, பின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம யூஷுவல் நம்ம இந்த இடத்துல 0 கொண்டு வரணும், இந்த இடத்துல 0 கொண்டு வரணும். அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இங்கே 2 இருக்குது, அப்போ 2ஆல் R1 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 4 இருக்குது, அப்போ 4ஆல் R1 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ R2 gives, R2லேருந்து இங்கே 2 இருக்கிறதால 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறேன், 2R1. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு R2ஓட வேல்யூ இது மாதிரி பென்சிலால் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா மிஸ்டேக்கே வராது உங்களுக்கு. R2ஓட வேல்யூ வந்து ரைட் பண்ணிக்கிறேன், 2 1 4 7. நெக்ஸ்ட்டு வந்து R1 2ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 1 2s are 2, -2, 2 2s are 4, 2 2s are 4. அதுக்கடுத்து நம்ம மைனஸ் பண்ணுறதால மைனஸ் பண்ணுறோம். மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸாக இருக்கிறதுலாம் மைனஸ் ஆகிடுதா. 2ல் 2 போச்சுன்னா 0. நெக்ஸ்ட்டு 1 + 2 ஆட் பண்ணிங்கன்னா 3, 4 4 ஆட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். 7ல் 4 போச்சுன்னா வேல்யூ வந்து உங்களுக்கு 3. இப்போ இந்த வேல்யூ வந்துச்சுங்கன்னா நெக்ஸ்ட்டு R3க்காக என்ன பண்ணுறேன், இங்கே 4 இருக்குது, அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணால் தான் நமக்கு 0 வரும். அப்போ R3யோட வேல்யூ நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், 4 -1 1 4ன்னு ரைட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 4 -4 4 2s are 8, 4 2s are 8. இப்போ மைனஸ் பண்ணக்குள்ளே இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, மைனஸ் ஆகிடுதா. 4ல் 4 போச்சுன்னா நமக்கு 0. நெக்ஸ்ட்டு வந்து +4ல் -1 போச்சுன்னா +3. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 1ல் -8 போச்சுன்னா -7, 4ல் 8 போச்சுன்னா -4. ஓகேங்களா, அதை ரைட் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்ம 0 கொண்டு வரது பார்க்கணும். இதோட R1 கூட நம்ம எந்த வேல்யூயும் காண்டாக்டே பண்ணக்கூடாது, ஏன்னா ஃபுல்லாக நமக்கு 0 வந்துருச்சு. மறுபடியும் அது கூட நம்ம இது பண்ணால் இங்கே மறுபடியும் நம்பர் வர மாதிரி தான் இருக்கும். அதனால் R1 கூட இனிமேல் லிங்க் முடியாது. இனிமேல் R2 R3 தான் நம்ம சால்வ் பண்ண பார்க்கணும். இப்போ R3 gives, R3லேருந்து R2 மைனஸ் பண்ணவே நமக்கு டேரெக்டாக, ஏன்னா இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, அப்போ மைனஸ் பண்ணவே நமக்கு 0 வேல்யூ வந்துடும். இப்போ 3ல் 3 போச்சுன்னா 0வா, -7ல் 0 போச்சுன்னா என்ன வரும், -7 தானே வரும். இங்கே R2 தான் மைனஸ் பண்ணுறீங்க, அப்போ -3, -4 -3 ஆட் பண்ணிங்கன்னா -7. இப்போ பாருங்கள், இதுதான் ரோ ஆஃப் ஏ நான் சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு ரேங்க் எத்தனை வருது, 3 தானே வருது. ஏன்னா இங்கே 0 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து 2 ஆகிடும், ஏன்னா 2 வேல்யூ இருக்கிறதால. இங்கே வந்து நம்பர் இருக்கிறதால ரோ ஆஃப் ஏவும் 3, இது 2 சேர்ந்து தானே ரோ ஆஃப் ஏ, பி. அப்போ அதோடைய வேல்யூ என்ன வருது நமக்கு, இங்கேயும் நம்பர் இருக்குது, இங்கேயும் நம்பர் இருக்குது, அப்போ ரேங்க் வந்து 3. அப்போ ஈக்குவலாக வந்துச்சுன்னா ரேங்க்கு ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ, பி ஈக்குவல் டு 3 நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். இது மாதிரி எழுதிட்டு the given system of equation is consistent 3 வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், and it has unique solutions. என்ன சொல்யூஷனு, and it has unique solutions. இப்போ நம்ம மறுபடியும் பழையபடி நம்ம சம் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். இந்த வேல்யூ பார்த்துங்க, -7z ஈக்குவல் டு -7. அப்போ மைனஸ் கேன்சல் ஆகிட்டு இசட்டோட வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3y இருக்குது, இசட்டோட வேல்யூ இல்லை, 3y ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 3 கேன்சல் ஆகிடும், y ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் x -y + 2z ஈக்குவல் டு 2. அப்போ x மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 1 அப்ளை பண்ணுறீங்க, இசட்டோட வேல்யூ வந்து 1 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ x 2ல் 1 போச்சுன்னா +1, இந்த +1 ஈக்குவல் கன்னட போச்சுன்னா -1 மாறிடும். அப்போ x ஈக்குவல் டு 1. அப்போ xy z ஈக்குவல் டு 1, 1, 1. இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்களா. எக்ஸோட வேல்யூ என்னப்பா 1, ஒய்யோட வேல்யூ என்னப்பா 1, +2 ஈக்குவல் டு 2வா, -1 + 1 0 ஆகிடும். அப்போ 2 ஈக்குவல் டு 2. அப்போ நம்ம போட்ட சம்மு வந்து கரெக்டாக போட்டிருக்கோம். இதுதான் வெரிஃபிகேஷன். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 3x + y + z = 2, x - 3y + 2z = 1, 7x - y + 4z = 5. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் மைனஸ் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக போட்டுக்குங்க. ஓகே, எனக்கு என்ன டைம் ஆக போகுது,
அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மை வந்து ஃபுல்லாக என்னால் வந்து சால்வ் பண்ண முடியாது இருக்கிற டைமில். ஓகே, நான் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நமக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சாப்டர் தான். இன்னும் வந்து இது உங்களுக்கு நான் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு எக்ஸாம் கிட்டத்துக்குள்ளே. அதனால் டெய்லியும் இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இந்த டெய்லியும் நடத்துகிற அந்த சம்மெல்லாம் நல்லா பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 5 தீரம் இருக்குல்லப்பா 6th சாப்டரில், கண்டிப்பாக அந்த 5 தீரத்துலேருந்து ஒரு தீரம் கண்டிப்பாக டெஃபினெட்லி நான் கேட்பேன். நல்லா வெல் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. அது மாதிரி 2nd சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டனு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கால் பண்ணி கேளுங்க. கொஞ்சம் வந்து மிஸ் எனக்கு இம்பார்ட்டன்ட் சம்மு தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் கால் பண்ணி புக்கை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நோட் பண்ணி தரேன். அதை மட்டும் கூட நீங்கள் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா மார்க் எடுக்கலாம் குவார்ட்டர்லிக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.